காவிரியில் தண்ணீர் விடுவது நான் தான், என் பெயரை சொல்ல மறந்துட்டியே என அமைச்சர் துரைமுருகனின் பேச்சால் அவையில் செறிப்பொலி எழுந்தது. தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் உள்ளிட்ட உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அப்போது பேசிய நீலமேகம் முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உதயநிதி, அன்பில் மகேஷ் ஆகியோருக்கு வணக்கத்தை தெரிவித்து உரையை தொடங்கினர். அப்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் துரைமுருகன், எல்லா பெயரையும் குறிப்பிட்டுவிட்டு என் பெயரை மறந்துவிட்டாயே, உங்க ஊருக்கு தண்ணீர் விடுவது நான் தான் என தெரிவிக்க அவையில் சிரிப்பொலி ஏற்பட்டது. வேளாண் துறையில் முக்கணிகள் சிறப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டில் தென்னாட்டு வகை ரகங்கள், வாழையில் திசு வளர்ப்பு உள்ளிட்ட குறித்து முக்கணிகள் சிறப்பு திட்டம் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை இடர்பாடுகளால் பாதிப்படையும் வாழைகளுக்கு முட்டு கொடுத்தல், வாழைத்தார் உரைகள், பலா ரகங்கள் பயிரிடுதல் உள்ளிட்டவை இத்திட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மேலும் நீர் தேவையை குறைத்து வளர்ச்சியை காணும் டிராகன் ஃப்ரூட், அத்தி, இலந்தை, பெருநெல்லி ஆகிய பயிர்களை பெருமளவில் விளைவிக்க முக்கணி சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் உணவு கேட்ட தந்தையை அவரது மகன் கொடுமையாக தாக்கிய சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பத்தனம்திட்டா மாவட்டம் தீயாடிக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் சாமுவேல் என்கிற பாப்பச்சன். 76 வயதான இவர் அருகே உள்ள உறவினர் வீட்டில் வசித்து வரும் நிலையில் அவரது வீட்டில் சாமுவேலின் மகன் ஜான்சன் வசித்து வருகிறார். இந்நிலையில் தனது வீட்டிற்கு வந்த சாமுவேல் தன்னுடைய மகனிடம் உணவு கேட்டதாக தெரிகிறது. அப்போது மது போதையில் காணப்பட்ட அவரது மகன் ஜான்சன் தனது தந்தையை தடியால் கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது காவலர்கள் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறப்படும் நிலையில் அக்கம்பக்கத்தினர் இச்சம்பவத்தை வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி செங்கமலப்பட்டி பட்டாசு தொழிற்சாலை வெடிவிபத்தில் பலி எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. கடந்த மே 9ஆம் தேதி செங்கமலப்பட்டி கிராமத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்ட நிலையில் 10 பேர் உயிரிழந்தனர். 5 பேர் காயமடைந்து சிவகாசி மற்றும் விருதுநகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தீக்காயத்துடன் அனுமதிக்கப்பட்ட மல்லிகா என்பவரும் விருதுநகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்திராதேவி என்பவரும் தொடர் சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மகளிர் காவல் நிலைய வளாகத்தில் இளைஞர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்லாக்கவுண்டம்பாட்டியைச் சேர்ந்த இளம்பெண்ணின் குடும்பத்தார் தங்கள் மகளின் புகைப்படங்களை வைத்து மிரட்டுவதாக இளைஞர் ஒருவர் மீது அளித்த புகாரின் பேரில் அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இளம்பெண் தன்னை காதலித்ததாக கூறிய இளைஞர் காவல் நிலைய வளாகத்தில் விஷம் மருந்தி மயங்கியுள்ளார். உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை புளியடி கீழத்தெரு காமராஜர் நகரைச் சேர்ந்தவர் பிரைட் இரவு குடும்பத்துடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். மகள்கள் தனி அறையில் தரையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அதிகாலை மகள்கள் படுத்திருந்த அறையில் இருந்து உருமல் சப்தம் கேட்பதை அடுத்து தாயார் அறையின் கதவை திறந்து உள்ளே சென்றார். அப்போது மகள்கள் தூங்கிக் கொண்டிருந்த பெட் அருகே பாம்பு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தார். பின்னர் வந்த தீயணைப்பு துறையினர் ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் பதுங்கியிருந்த கண்ணாடி விரியன் பாம்பினை லாவகமாக பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டு விட்டனர். நாகையில் நடைபெற்ற உலக கைம்பெண்கள் தின எழுச்சி மாநாட்டில் கணவனை இழந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டை ஒட்டி முன்னதாக அவுரி திடலில் இருந்து பேரணி நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட கைம்பெண்கள் தலையில் பூச்சூடி நெற்றியில் பொட்டு வைத்து சடங்கு சம்பிரதாயங்களை உடைத்தெறிந்து புரட்சி செய்தனர். தொடர்ந்து மாநாட்டில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு, குடியால் குடும்பத் தலைவரை இழக்கும் குடும்பத்திற்கு 5 லட்சம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக வளர்ச்சிக்காக தமிழர் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை எம்பியான தனக்கு அமைச்சர் பொறுப்பை பிரதமர் வழங்கியதாக எல் முருகன் நிகழ்ந்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பாஜகவினர் மத்தியில் பேசிய அவர் 10 ஆண்டுகள் எப்படி மத்திய மாநில அரசுகளுக்கு இணைப்பு பாலமாக இருந்தோமோ அதேபோல் இருப்போம் என்று தெரிவித்தார்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சிட்கோ தொழிற்பேட்டை அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து தொப்பம்பட்டி ஒன்றியத்தைச் சேர்ந்த சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் ஒட்டன்சத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதில் ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதியில் அதிக அளவில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி பல்வேறு வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்கு சென்று மிகுந்த சிரமப்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இங்கு தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்து மனு அளித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் மதுவிலக்கு போலீசார் கள்ளச்சாராய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது தாதம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வேடியப்பன் உள்ளிட்ட 3 பேர் வீடு மற்றும் தோட்டங்களில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததை கண்டறிந்து அவர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 55 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல் கலசப்பாடி கிராமத்தில் 2 கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 22 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 5 அரூர் கிளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட திமுக முன்னாள் இளைஞரணி பொறுப்பாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல்லில் திருச்செங்கோடு டிஎஸ்பி இமயவர்மன் மற்றும் போலீசார் இணைந்து நடத்திய சோதனையில் துரைராஜ் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 200க்கும் அதிகமான மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் உடையாளிப்பட்டி பகுதியில் மதுவிலக்கு போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த வீராசாமி என்பவரை நிறுத்தி விசாரித்தனர். இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த 60 லிட்டர் சாராயத்தை கண்டறிந்து அவர்கள் பறிமுதல் செய்தனர். அவரை கைது செய்த போலீசார் மருத்துவக் கல்லூரி அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சாராய ஊறல் போட்டிருப்பதை விசாரணையில் கண்டறிந்தனர். பின்னர் பூமிக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருந்த சாராய ஊறல் குடங்களை கைப்பற்றி அதனை கீழே ஊற்றி அழித்தனர். புதுச்சேரியில் இருந்து மெத்தனால் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்துள்ள புகாரை தொடர்ந்து தமிழகம் புதுவை எல்லையான கோரிமேடு பகுதியில் ஆரோவில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் இருந்து சாராயம், மதுபாட்டில் மற்றும் மெத்தனால் உள்ளிட்ட ரசாயனங்கள் கடத்தப்படுகிறதா என்று ஆரோவில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் கல்லூரி மாணவியை தகாத உறவுக்கு அழைத்த இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் உள்ள ஒரு பிரபல தனியார் கல்லூரியில் இன்ஜினியரிங் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவர் திருமங்கலம் அனைத்து மகளிர் போலீசில் புகார் ஒன்றை கொடுத்தார். அதில் தான் தங்கியிருந்த வீட்டின் எதிரே வசித்து வந்த இளம்பெண் தன்னுடன் நட்பாக பழகி வந்த நிலையில் தான் குளித்தபோது வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு அதை தனக்கு அனுப்பி தகாத உறவுக்கு வருமாறு வற்புறுத்துவதாகவும் இல்லையெனில் வீடியோவை வெளியிட்டு விடுவதாக மிரட்டுவதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதன் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் அந்த இளம்பெண்ணை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளியின் ஆசிரியை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உமாதேவி, ரவிக்குமார் தம்பதி அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் வீட்டுக்கு சாப்பிடச் சென்ற உமாதேவி சமையல் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பெண் ஆசிரியர்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை நிர்மல் சோபனா என்ற ஆசிரியர் முன்வைத்துள்ளதால் மன அழுத்தம் காரணமாக உமாதேவி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறேதேனும் காரணமா என்று ஆசிரியர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மதுக்கடைகளை மூடினால்தான் தமிழகத்திற்கு விமோச்சனம் பிறக்கும் என்றும் வருங்கால சந்ததியினர் நன்றாக இருப்பார்கள் என்றும் கூறினார். கள், சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்களே இருக்கக்கூடாது என்பதுதான் தங்கள் கோரிக்கை என்று கூறிய ஐயாக்கண்ணு இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்றார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருப்போரூர் முருகன் கோவிலில் காணிக்கை தலைமுடி சேகரிக்கும் உரிமம், பிரசாத விற்பனை, வாகன கட்டண வசூல் உள்ளிட்டவற்றிற்கான ஏலம் மூலம் 1,29,56,000 ரூபாய் கோவிலுக்கு வருமானம் கிடைத்துள்ளது. வெள்ளி உருக்குதல் விற்பனை உரிமம், நெய்த்திரி விற்பனை உரிமம், மிளகு சேகரிப்பு உரிமம் உள்ளிட்டவற்றிற்கு ஏலம் நடைபெற்ற நிலையில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 25,52,000 ரூபாய் கூடுதலாக கிடைத்துள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் தலைமை அர்ச்சகர் ஆச்சாரியா லட்சுமிகாந்த் தீட்சித் காலமானார்.
86 வயதான அவர் அயோத்தியில் பாலராமரை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வை முன்னின்று நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்த லட்சுமிகாந்த் தீட்சித்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்ற கோபா அமெரிக்க கால்பந்து தொடரில் பெரு மற்றும் சிலி அணிகளுக்கு இடையிலான போட்டி சமனில் முடிந்தது. குரூப் ஏ பிரிவில் டெக்சஸில் நடைபெற்ற போட்டியில் பெரு மற்றும் சிலி அணிகள் மோதின. ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. இரண்டாவது பாதி ஆட்டத்திலும் இரு அணிகளாலும் கோல் அடிக்க முடியாமல் போனது. இதனால் கோல் அடிக்கப்படாமலேயே ஆட்டம் சமனில் நிறைவடைந்தது. இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது.